இந்த நிறுவனம் வந்து மோசடி செஞ்சிட்டு இருக்கிறதா சொல்லி கடந்த 19ஆம் தேதி வந்து இந்த நிறுவனத்து மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வழக்கு பதிவு செஞ்சதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதம் ஜனவரி 29ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அது வந்து எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவை மாநகரத்தில் நம்ம சேலம் டு கொச்சின் போகிற வழியில் நீலாம்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு வந்துட்டாங்க. எப்படி அவ்வளோ கூட்டம் சேர்ந்தாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதாவது க்ரௌண்ட் மெம்பராக இருந்தீங்கன்னா, அதாவது 1,26,000 நீங்கள் கட்டி க்ரௌண்ட் மெம்பர் ஆகிப்பீங்க. அந்த க்ரௌண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கணும். அதாவது போராட்டம்னு சொல்லாமல் நீங்கள் வந்து இதில் வந்து ரிஜிஸ்டர் மாதிரி நாங்கள் வச்சுருப்போம், நீங்கள் வரவங்களுக்குலாம் நாங்கள் அட்டனன்ஸ் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ்வளோ பேரை நாங்கள் கூட வச்சுருக்காங்க. அதுதான் உண்மை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பணம் கட்டினவங்கன்னா என்ன யோசிச்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இவ்வளோ சீலிங் அமௌண்ட் வருதில்ல, உங்களுக்கு 480 ரூபா, அந்த 480 ரூபா வந்து கட்டாயிரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து 29ஆம் தேதி வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லோரும் வந்துடணும். உங்களுக்கு கீழே இருக்க எல்லா மெம்பர்ஸையுமே வர வைக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கீழே க்ரௌண்ட் மெம்பர் யார் இருந்தாலும் கண்டிப்பாக வந்தே ஆகணும், நாங்கள் அட்டனன்ஸ் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி செய்திகளை பரப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அவ்வளோ பேர் வந்து அந்த இடத்துல கூடியிருக்காங்க. ஸோ இதை காரணம் காட்டி அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து அந்த மைவித்ரி ஓனர் வந்து உள்ளே வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ மக்கள் வந்து நம்பி தான் இந்த ஆப்பில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மைவித்ரி ஆட்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது நம்பிக்கைக்கு உரிய ஒரு அப்ளிகேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி அதை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி அவங்க வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சில்வர் மெம்பரை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயுர்வேதிக் கேப்சூல் ஒரு பேக் தரதாகவும், அதில் வந்து ஒரு நாள் வருமானம் உங்களுக்கு 12 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிளானு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30,360 ரூபா நீங்கள் கட்டணும். கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயுர்வேதிக் கேப்சூல் 10 பேக்கு தருவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து டெய்லி உங்களுக்கு 120 ரூபா வருமானம் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் மெம்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60,660 ரூபா நீங்கள் கொடுத்து ஆயுர்வேதிக் கேப்சூல் 20 பேக் தருவாங்க. அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். உங்களுக்கு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 240 ரூபா. ஓகேங்களா? கடைசியாக வந்து க்ரௌன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் கேப்சூல் வந்து 40 பேக்கு நீங்கள் வாங்கிட்டு தினசரி வருமானம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 480 ரூபா உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளான்ஸ் எல்லாம் கொடுத்து, இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் மெம்பராக வந்து அப்கிரேட் பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 3 பேர்த்த சேர்த்து விட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார் கேட் 1 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நீங்கள் ஸ்டார் கேட் 1ஆக இருக்கிறப்ப உங்களுக்கு கீழே இருக்க அந்த 3 பேரும் 3 பேர்த்த சேர்த்துனாங்கன்னா நீங்கள் ஸ்டார் கேட் 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து லெவல் படிப்படியாக ஏறிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரின் ட்ரிப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து உங்களுக்கு 2 நாள் ஒரு இரவு கொண்ட மாதிரி ஒரு பேக்கு, இப்படி நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் 12வது லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 36 லட்ச ரூபா மதிப்புள்ள வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறையா ஸ்கீம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு வந்து ஒரு ஆட்ஸ் மூலிமா வந்து நீங்கள் பார்த்துட்டு அதில் ஒரு கேப்ச்சா வரும், அதை டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வருமானம் வரும். ஓகே, எல்லாம் ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஓப்பனிங் மெம்பராக ஜாயின் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 50 ரூபா தான் தராங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வித்ட்ரா பண்ணனால நீங்கள் என்ன நினைப்பீங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த 360 ரூபா கொடுத்து அடுத்த பிளானை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிக் மெம்பர் ஆகலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் 360 ரூபா எல்லாருமே கட்டி அதில் ஜாயின் பண்ணுவீங்க. வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பனிங் மெம்பராக ஜாயின் பண்ணிட்டு அந்த 50 ரூபா வர வரையும் பார்த்துட்றீங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதை வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த 50 ரூபா வந்து ஒரு டைம் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். அதனால் 360 ரூபா கொடுத்து அடுத்த பேசிக் மெம்பர் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஆப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் மோஸ்ட்லி வந்து ஒரு 40 லட்சம் பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 40 லட்சம் பேர்த்துக்கும் 50 ரூபா வீதம் கணக்கு போடுங்க. அது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வித்ட்ரா பண்ணவங்க எல்லாருமே வந்து யோசித்து அதில் ஒரு 30 லட்சம் பேர் 360 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுங்க. இப்போ அந்த 2 கால்குலேஷனையும் போட்டு பாருங்கள். இப்போ உங்களுக்கே புரியும் அந்த நிறுவனத்துக்கு அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறவங்க, அந்த ஆப் டெவலப் பண்ணவங்களுக்கு எவ்வளோ வருமானம் போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 40 லட்சம் பேர்த்தில் ஒரு 30 லட்சம் பேர் 360 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த 360 இன்ட்டு
அந்த 30 லட்சம் பேர்த்த கணக்கு போட்டு பாருங்கள். இந்த 40 லட்சம் பேர்த்துக்கு இவங்க 50 ரூபா கொடுத்துருப்பாங்க. அதையும் கணக்கு போட்டு பாருங்கள். அவங்க அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ வருமானம் போகுது அப்படிங்கிறத கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு ₹2 எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, ₹7 வருது. கிட்டத்தட்ட ஒரு 55 நாள் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த ₹360 நீங்கள் ரீஃபண்ட் எடுக்க முடியும். அது வரையும் அந்த அமௌண்ட்டு மொத்தமாக வந்து நீங்கள் ஒரு ₹1,00,000 முதலீடு பண்ணுறீங்க ஒரு பேங்க்கில் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த ₹1,00,000க்கு அவங்க ஒரு வருஷம் நீங்கள் 2 வருஷம் இந்த மாதிரி கட்டி போட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ வந்து வட்டி தராங்க அப்படிங்கிறத யோசிங்க. இதே மாதிரி இந்த பல்க் அமௌண்ட்டை ஒரு பிஸ்னஸ்லேயோ அல்லது இந்த மொத்த அமௌண்ட்டையும் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லை வேறு எந்த இடத்துலையோ வந்து அவங்க முதலீடு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும் அப்படிங்கிறத யோசிங்க. இதில் க்ரௌன் பிளான் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா ₹1,21,000 கட்டி நம்ம ஜாயின் பண்ணணும். அந்த க்ரௌன் பிளானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ₹480 நான் சொன்னேன்ல, அதே மாதிரி தான். இப்போ வந்து 9 மாதம் வந்து நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட்டை ரீஃபண்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா? அந்த 9 மாதத்துக்கு நீங்கள் வேறு இடத்துல வட்டிக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வட்டி எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். அந்த 9 மாதத்துக்கு பிறகு நீங்கள் சம்பாதிக்கிறது தான் உங்களுடைய லாபம். அதையும் நீங்கள் யோசிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ₹1,21,000 நீங்கள் கட்டி ஒரு பிளான் வாங்குறீங்கன்னா அதில் வந்து ஆட்ஸ் பார்க்குறதுக்கு மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரம் ஆகும். 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் சேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைம் சேவருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஆளை வந்து நம்ம கீழே ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 480ங்கிறது 580 வரும் ஒரு நாளைக்கு. அந்த என்னைக்கு நீங்கள் வந்து கீழே ஜாயின் பண்ணி வரீங்களோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அந்த மாதிரி அமௌண்ட் வரும். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் சேவர் ஓப்பன் ஆகிறப்ப வந்து அதில் 2 ஸ்டார் 4 ஸ்டார் 8 ஸ்டார் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பிளான் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆளை கீழேயும் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டைம் ஸ்டேபிள் போர்ட்டலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அதில் 2 ஸ்டார் 4 ஸ்டார் இந்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி யாரையோ ஒருத்தரை கீழே ஜாயின் பண்ணி விட்டு நீங்கள் அந்த 8 மணி நேரங்கிறது 6 மணி நேரமாக குறைச்சிக்கலாம். 2 ஸ்டார்னா 4 ஸ்டார்னா 8 ஸ்டார்னா இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிற மாதிரி, அதாவது 8 மணி நேரம் பார்க்கக்கூடிய வீடியோஸை ஆட்ஸை நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துலேயே பார்த்துக்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துறாங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த நிறுவனம் வந்து போயிட்டுருக்கு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா V3 ஆன்லைன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ₹600 ₹1,200 இந்த மாதிரிலாம் பேக்கு. அது வந்து டெய்லி வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒருத்தவங்களுக்கு அனுப்பணும். 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போட்ட அமௌண்ட்டோட கொஞ்சம் ஜாஸ்தியாக வர மாதிரி ஒரு இப்போ அந்த V3 ஆன்லைன் டிவி அப்படிங்கிற அந்த ஆப்பே வந்து காணாமல் போச்சு. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இந்த ₹600 ₹1,200 இந்த கம்மியாக ரேஞ்சில் இருக்கவங்களுக்குலாம் அதை வந்து ரீஃபண்டே பண்ணல. நிறைய பேத்துக்கு ரீஃபண்டே பண்ணல. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட இந்த மாதிரி ரீஃபண்டே வரல இதில். அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணாங்கன்னா அது மூடுற கண்டிஷனில் இருக்கப்போ இந்த மை V3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஃப்ரீயாகவே தரோம், டெய்லி ₹5 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண வச்சாங்க. உங்களுக்கு கீழே நீங்கள் யாரை வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான், ஜாயின் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ₹50 வித்ட்ரா பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபீட்பேக் கொடுக்குற இடத்துல அந்த ப்ளே ஸ்டோரில் வரும் பார்த்தீங்களா ரேட்டிங்ஸ் கொடுக்குறது, அதில் வந்து போய் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து கீழே கமெண்ட் கொடுங்க. அப்போ தான் அந்த ₹50 வித்ட்ரா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அந்த ரேட்டிங் அதிகப்படுத்துறதுக்கு அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை வந்து தெளிவாக பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து ₹1,21,000 கட்டி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு மாத வருமானம் வந்து டெய்லியும் ₹500 கணக்கு போட்டுங்க. டெய்லி ₹500 மாதம் ஒரு ₹5,000 கிடைக்குது அப்படின்னா இந்த 9 மாதத்துக்கு அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் வந்து 5,000 உங்களுக்கு கொடுப்பீங்க? லைஃப் லாங் கொடுப்பீங்களா? அதுக்கு என்ன கேரண்டி அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. மற்றவங்களுக்கும் இந்த மை V3 ஆட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கேள்வி இருக்க தான் செய்யும். திடீர்னு சப்போஸ் இவங்க வந்து உங்களுக்கு கீழே ஒரு 2 க்ரௌன் மெம்பரையோ இல்லை ஒரு 30,000 60,000 அந்த பேக்கில் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி விட்றீங்க. உங்களை கேள்வி கேட்பாங்க, நீங்கள் யார்கிட்ட போய் இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த நிறுவனத்தில் ஆரம்பத்துலேருந்து இருக்கவங்க வந்து இப்போ நல்லா ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு பிற்பாடு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இப்போ பக்கமாக ஜாயின் பண்ண ஆளுங்க உங்களுக்கு கீழே நல்ல வருமானம் இருக்கவங்க வந்து கீழே வந்து ஒரு 2 பேர்த்து 3 பேர்த்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருப்பீங்க. அந்த 2-3 பேர்த்துக்கு வந்து சப்போஸ் இந்த கம்பெனி வந்து இப்போ இந்த மாதிரி பிரச்சனையாகி மூடிட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் அதையும் யோசிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து சில டைம் உங்களுக்கு கரெக்டான நிறுவனங்களும் இருக்குது, சில டைம் வந்து இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போகிற நிறுவனங்களும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசித்து உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில்
ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் நீங்கள் வந்து கம்மியான அமௌண்ட்டில் வந்து நீங்கள் போட்டு வந்து நீங்கள் இது பண்ணலாம். அவசரப்பட்டு உங்கள் கீழே ஆளை சேர்த்து விட்டு பின்னாடி வந்து பிரச்சனைக்குள்ளாயிராதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.